ரோஸ்ட் பிரஸ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். இன்னைக்கு நம்ம யாரை பத்தி பார்க்க போறோம்னா, நம்ம அண்ணனுக்கே அண்ணன், அதாவது தாத்தான்னு சொல்லுவாங்கல்ல, இந்த தாத்தா. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஈழ வியாபாரி, அப்புறம் என்ன பிச்சைக்கார பையன், அரிசி திருடன், லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா அந்த பிக் பாக்கெட்டு, இந்த மாதிரிலாம் பேருங்களை கொண்ட அடைமொழி கொண்ட ஒரே ஒருத்தன் தான் நம்ம யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சைமன் தாத்தா. அவர் வந்து இன்னைக்கு ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு. அந்த பேட்டி என்னன்னு சொல்லிட்டு நம்ம டீப்பாக உள்ளே போய் பார்க்க போகிறோம். வாங்க போகலாம். அண்ணன் வந்து முதல்ல வந்து என்ன சொல்லிக்கிறாப்புலன்னா, நேற்று பார்த்தீங்களே கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் வந்து அண்ணனை வந்து கழுவி ஊற்றிருப்பாங்க. அண்ணன் வந்து எப்பாற்பட்ட ஒரு கேவலமான ஜென்மன்றதை காட்டியிருப்பாங்க. அதை வந்து இன்னைக்கு ஒரு பத்திரிகையாளர் சொல்லியிருக்கிற அந்த வீடியோ பாருங்களேன். அது இருக்கிறதா தம்பி. போகும்போது இருப்பாங்க, ஒரு நாள் திடீர்னு அதிருப்தி வரும். திருப்தி இருக்கிற இடத்துக்கு போய் சேர்ந்துக்கிற முடியாது. அதெல்லாம் இருக்கிற நம்ம அது ஒரு பெரிய சிக்கல் இல்லை. இது நாட்டுக்கு மக்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல அதுல அந்த மாதிரி பிரச்சனை தான் பேசுறேன். அது பேசிட்டு பொது வழியில பேசுனா, என்னைய பத்தி பேசுனா நீங்க போடுறீங்க, அதனால பேசுறேன். கட்சியை நான் தானே நடத்தி போறேன். என்னதானே 5 கோடி கட்சி பேர சொல்லி காசு வச்சு இப்ப சொன்னார் பாத்தீங்களா ஒரு மேட்ரு. என்ன சொன்னாரு? 5 கோடி வந்து ஏமாத்திட்டு இவரு தெரியாம கலெக்ஷன் பண்ணி போயிட்டானா. உண்மை வந்துச்சா? இப்போ 5 கோடியை வந்து அவங்க சும்மா விட்டுருவாங்க? யாராவது கம்ப்ளைண்ட் கொடுப்பாங்களே? கம்ப்ளைண்ட் கொடு. ஏமாத்திட்டு போனா கம்ப்ளைண்ட் கொடு. அவனுக்கு தான் ஏன் வந்து உங்ககிட்ட ஏமாண்டுக்கிறான்னு சொல்லிட்டு ஊருக்கே தெரியும். இப்போ மட்டும் என்ன சொல்ற? இன்னும் வந்து எங்க சொந்த கட்சியில என் கட்சியில பிரச்சனை நடக்குற, நாட்டுக்கு எதுனா பிரச்சனையா? மற்றவங்க கட்சிகள்ல மட்டும் மூக்க விடுறிய, உன் பெரிய மூக்க நோண்டிக்கின்னு. அப்ப மட்டும் உனக்கு தெரியலையா? என்ன பேசிட்டு இருக்க பாத்தியா? இப்ப தெரியுதா உனக்கு வழி? அப்ப உன் கட்சிக்காரன் வந்து உன்னை பத்தி குறை சொல்லும் போத உனக்கு கசக்குது. மற்றவங்க கட்சிக்குள்ள பூந்து நீ அட்வைஸ் கொடுத்துட்டு இருக்க. அப்ப மட்டும் அவங்களுக்கு கேட்க மாட்டாங்களா கேள்வி? கட்டணம் கேட்டாங்க பத்திரிகையாளரு. இப்ப மட்டும் மழைப்பின் ஓடுற. இப்பெல்லாம் அண்ணன் பேர்ல வந்து தினமும் அவன் கட்சிக்காரன் வந்து வெளியே வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான், கட்சி விட்டு வெளியே போயிட்டு இருக்கான். அது வந்து இதுவாயிட்டு இருக்கு. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ நேற்று பாத்தீங்களா நம்ம கிருஷ்ணகிரில இருந்து ஒருத்தர் வந்து வெளியே வந்துட்டாரு. இப்போ நேற்று பாத்தீங்கன்னா செஞ்சி சட்டமன்ற தொகுதியிலேருந்து ஒருத்தர் வந்திருக்காரு, ஆபு சுகுமார்ன்றவர். அவர் என்ன ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காருன்னா, அண்ணன் கூறியது, இந்த தொகுதியில் உள்ள எவரும் நான் பதில் சொல்ல முடியாது மற்றும் நீங்கள் என்னிடம் கேள்வியும் கேட்கக்கூடாது. என் இஷ்டப்படி தான் நான் செய்வேன். நீங்கள் இருந்தால் இல்லாவிட்டாலும் கிளம்புங்கள். உங்களை யாரும் போஸ்டர் ஒட்டவும் சொல்லவில்லை, செலவு செய்யவும் கூறவில்லை என்று கூறினார். இது ஒன்றுக்கு இருமுறை பேசியும் நான் செய்வது நான் செய்வேன், நீங்கள் இருந்தால் இருங்கள், இல்லாவிட்டால் கிளம்புங்கள் என்று கூறி அனுப்பிவிட்டார் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதாவது கட்சி இருக்கிறவங்களை பார்த்தா அவங்களுக்கு பாவமா தெரியலையா? அது எப்படி நீ எல்லாருக்கிட்டையும் ஒரே டைலாக பேசுற? என் கட்சி நான் சொல்றதை கேட்டா இல்லைன்னா கிளம்பு. அப்ப இத்தனை நாள் உழைச்சதுக்கு நீ அவங்ககிட்ட திருள் நிதி வாங்கினிய, அவன் கஷ்டப்பட்டு உண்டியல் குழி குத்தான எடுத்து நல்லா சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கிற, பெரிய பெரிய வீட்டில் என்னென்னவோ பண்ணிட்டு இருக்கல. இதெல்லாம் யார் போட்டது உனக்கு? ஒரு மரியாதையில் தான் பேசுவீங்களா உங்க கட்சிக்காரங்கிட்ட? பொது வழியில வந்துச்சு கேட்டா உன் கட்சின்னு பேசாத, நீ மத்தவங்க கட்சி பேச நிறுத்து. புரியுதா? ஒருத்தனும் தினமும் ஒருத்தன் வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்கான். எந்த கட்சியில நடக்குமா இது? கேட்டா அவங்க எந்த கட்சியை சேரும், சேர்ந்துக்கிட்டோமா? உன்னை நம்பி தானே வந்தா. உன்னால யாருக்கு பிரயோஜனம் சொல்லி? ஒரே ஒருத்தன் மாமா பையன் இந்த சாட்டை தூரை முருகனை தவிர வேற எவனா வந்து உன்னை பத்தி எதனா பேசுனா பத்தியா? ஏன்னா அவன் வந்து ஒன்றும் கிடையாது. அவன் வந்து நல்லா யூடியூப்ல சம்பாதிக்கிறான், அவங்க கிட்ட நல்லா திருநிதி வருதுன்னு சொல்லிட்டு நீ கூட வச்சுட்டு இருக்க. மற்றவங்களாம் அப்படியா? கேட்டா வந்து 5 கோடி ரூபாய் ஆட்டையை போட்டாங்களாம். மனசாட்சிக்கு தான் 5 கோடி நீ சொல்றிய. முடிஞ்சா நீ போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடு. 5 கோடினா சாதாரண துட்டா வச்சு நீ கம்ப்ளைண்ட் கொடு. உன்னை பத்தி ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறல, இல்லைன்னு சொல்லி நிரூபி. நீ தைரியமா நல்லா ஆச்சுல்ல, கொடு. அதெல்லாம் விடுங்க. இந்த ஸ்பெஷல் ஐட்டம் பாரு, இது பாருங்க. வச்சது யாரு? எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு வச்சது யாரு? காங்கிரஸ், திமுக, பாமக எல்லாம் கூட்டணியில் இருக்கும்போது அப்ப மந்திரி சபையில் இருந்த மருத்துவத்துறை அமைச்சர் அந்த எங்கள் ஐயா அன்புமணி வச்சது அந்த கல். எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு அடிக்கல் நாட்டின பெருமகன் அவர் தான். கூட இருந்தது காங்கிரஸ். பாத்தீங்களா எப்படி? அதான் அண்ணன் வாடகை வாய்ன்னு சொல்லிட்டு கேள்விப்பட்டிருப்பீங்களே. இதான் அந்த வாடகை வாய். அதாவது யாரோட வாடகை வாயின்னு பாத்தீங்கன்னா பிஜேபியோட வாடகை வாய். பிஜேபி காரன் கூட அவளை மோடியை காப்பாத்துறதுக்கு குதிக்க மாட்டான். ஆனா இவரு குதிக்கிறார். மோடியை காப்பாத்துறதுக்கு என்ன சொல்கிறார் பாத்தீங்களா? அதாவது காங்கிரஸ் பீரியட்ல வந்து நடந்துச்சான். அதுல வந்து கூட்டணி வந்து திமுக இருந்துச்சான். அன்புமணி ராமதாஸ் வந்து செங்கல் நட்டுனாரு அவரு. ஏண்டா நீ வந்து மோடியை காப்பாத்துறதுக்கு இன்னும் நான் கதை குத்துன்னு இருக்க.
எப்போ வந்து எய்ம்ஸ் தொடங்கப்பட்டது தெரியுமா? உனக்கு ஸ்டார்ட் பண்ணது தெரியுமா? 2016 வருஷம். 2016 வருஷம் யார் ஆட்சியில் இருக்கா? மோடி. இங்க தமிழ்நாட்டில் யார் ஆட்சியில் இருக்கா? ஜெயலலிதா. கரெக்டா இல்லையா? அப்புறம் இஷ்டத்துக்கு என்ன கதை குத்துட்டு இருக்க? என்னயா 2019 தான் வந்து அடிக்கல் நாட்டி வைக்கிறாங்க. உடனே சொல்ற இந்த மாதிரி வந்து செங்கலை வச்சு தூக்கி காமிச்சாரு. நீங்க என்ன கீழ்ச்சிங்க எய்ம்ஸ் நீங்க தானே கொண்டு வந்தீங்க. நீங்க பண்ணாம நீங்க 39 MP இருந்தீங்களே, இப்ப 40 பேர் இருக்கிறீங்க, என்ன பண்ண போறேன்னு கேட்குறிய கேள்வி. ஏண்டா ஒரு சின்ன மேட்ரே உனக்கு தெரியல, மோடியை காப்பாத்துறதுக்கு அப்படியே உன் வாயை தொடுது மாதிரிய படி, அரசியல் தெரிஞ்சுக்கோ, சும்மா வந்து இங்க வந்து வியாபாரம் பண்ணாத, புரியுதா? அப்புறம் அண்ணன் சொல்றாப்புல செங்கல் திருடன், உன்னை பத்தி என்னன்னா கேவலமா பேசிட்டு தெரியும், நீ ஒரு அரசியல் வியாபாரின்றாங்க, நீ வந்து மத்தவங்கள வந்து என்ன சொல்ற, செங்கல் திருடன். இந்த மாதிரிலாம் சொல்றதுக்கு முன்னாடி அண்ணா சீமான் அண்ணன், சைமன் தாத்தா சொல்றதுக்கு முன்னாடி கொஞ்சமாட்டி சிந்திங்க. அவரை பார்த்து செங்கல் திருடன் சொல்றீங்களே, நீங்க என்னன்னா திருடுன்னு இருக்கீங்க தெரியுதா? அவங்க கட்சிக்காரனுடைய எல்லாத்தையுமே திருடுறீங்களே, விட்டா கிட்னி கூட திருடுறீங்க, கேவலம் அரிசிலாம் திருடி நிற்கிறீங்க. நீலாம் வந்து மற்றவங்க சொல்லலாமா திருடன் சொல்லிட்டு? அப்புறம் வந்து என்ன சொல்றீங்க, இதை பாருங்களேன். பிறப்பினாலேயே கருணாநிதிக்கு பேரனா பிறந்தது, ஸ்டாலினுக்கு மகனா பிறந்தது. இதான்டா சனாதனம், வேற என்ன சனாதனம் எங்க இருக்கு? என்ன தகுதி இருக்கு? இப்போ இதுல என்ன சொல்ற போலனா, கலைஞர் பிள்ளை இல்லைன்னா ஸ்டாலின் என்ன பண்ணாரு, ஸ்டாலின் என்ன கீழ்ச்சாரு, அவங்களுக்கு குத்திங்களே முதலமைச்சரா? நீ என்ன கீழ்ச்ச? அவர் எத்தனை வருஷமா கட்சியில் இருந்தா தெரியுமா உனக்கு? எடுத்த உடனே அவருக்கு வந்து முதலமைச்சர் ஆயிட்டாரா? சரி, முதலமைச்சர் ஆனாரு, யார் ஓட்டு போட்டா? நீ போட்ட ஓட்டு மக்கள் போட்டாங்கய்யா, மக்கள் போட்டாங்க, மக்கள் போட்டு தான் அவர் முதலமைச்சர் ஆனது, அவர் உழைச்ச உழைப்புக்கு. ஆனா உன கலைஞரோட புள்ளன்றது கிடையாது, உழைச்ச உழைப்பு. 12 வயசுல இருந்து அவர் கட்சியில இருக்கிறாரு. நீ எத்தனை வயசுல இருந்து கட்சியில இருக்க? நீ எங்க வந்து புடுங்கி துணிந்த ஞாபகம் இருக்கா இல்லையா? நாங்க தானே பொறுக்கி போட்டோம், திமுக தானே பொறுக்கி போட்டுச்சு. அதை விட்டுட்டு வந்து இஷ்டத்துக்கு பேசிட்டு இருக்க. நம்ம வந்து உதயநிதியை வந்து துணை முதலமைச்சர் ஆகிட்டீங்க, எப்படி ஸ்டாலின் போட்ட இது? ஒன்று தெரிஞ்சுக்கோ, 2 வருஷமோ 1.5 வருஷம் கூட இருந்துக்கையா, அவங்க கரெக்டாக பண்ணுறாங்கன்னா அவங்கள போடுறாங்க, அவங்க கவர்மெண்ட் அவங்க பண்ணுறாங்க. உனக்கு எங்கே நோவுது? நீ ஜெயிச்சு காட்டு, நீ அரசாங்காமி. நீ ஏன் மற்றவங்களை குறை சொல்கிற? உனக்கு ஜெயிக்கிறதுக்கு திராணி இருக்கா? ஒன்றும் கிடையாதுல்ல. அப்புறம் ஏன் இப்போ எதுக்கு வந்திருக்க? மோடி வந்து எதனா வாயில் வந்து எதனா வச்சிருப்பாரு உனக்கு, நல்லா சாப்பிட்ற மாதிரி உனக்கு நல்லா. அப்புறம் வந்து என்ன வந்து துண்டு என்ன சொல்லுவாங்க, எலும்பு துண்டு போட்டிருப்பாரு, அது கவின் வந்திருப்ப. இப்போ வந்து நான் பேசிட்டு இருக்கேன், எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து யாரு கட்சியில எப்படி மாத்தின பாரு, பட்டு காங்கிரஸ் போட்டு விட்ட. ஆனா இல்லை கேடியா நீ, ஆனா அவங்களெல்லாம் சாதாரண ஆளே கிடையாது நீலாம். அதெல்லாம் முதல்ல வந்து வாய் அடக்கு, உங்க கட்சியில இருந்து உன்னை பத்தி காரி துப்பிட்டு இருக்கான். அப்புறம் அண்ணன் ஒரு ஸ்பெஷலான விஷயம் பேசியிருக்காரு, என்ன பாருங்களேன். திரும்ப நான் வந்து வலியுறுத்தி நாங்க பேசுறதுனால இப்ப ஆதி தமிழ் குடிகளின் வாக்கு, தேவேந்திர மக்களின் வாக்கு என்னை நோக்கி திரும்புதுன்னு நீங்க பொது தளத்துல கொண்டு போய் அவர் உயர்கல்வித்துறை போடுங்க. நானே கேட்டேன், நீங்க கல்வியை கொடுத்தாலும் மருத்துவத்தை கொடுத்தாலும் என்ன நிர்வாகம் சரியில்லாம போயிருமான்னு கேட்ட பிறகு கடைசியா 1.5 ஆண்டு தேர்தல் வரை இருக்கும்போது நீங்க மாத்தி விடுறீங்க. பாத்தீங்களா அமைச்சருக்கு அண்ணன் ஒத்துக்கல. இவரு வந்து பேசிதான் வந்து இப்ப மாத்தினாங்க. அது உங்களுக்கு தெரியாதா? அண்ணன் தான் எல்லாத்துக்கும் காரணம், மாத்தினதுக்கெல்லாம் அண்ணன் தான் காரணம். இப்ப புதுசா அமைச்சரை மாற்றம் நினைச்சுல, ஃபுல்லா அண்ணன் தான் காரணம். அண்ணன் சொல்லி தான் போட்டாங்க. ஆதி தமிழர்கள்லாம் வந்து அண்ணன் தான் போட்டாப்புல, தெரியுமா உங்களுக்கு? அவங்களும் போடல. அதாவது 1.5 வருஷம் அரசியலுக்கு இப்போ வந்து எலெக்ஷன் வர போதில்ல, அதுக்காக தான் போட்டது, மற்றபடிலாம் கிடையாது. எல்லாம் அண்ணனுடைய அழுத்தங்க. அண்ணன் சாதாரண ஆள் கிடையாது, பயங்கரமான ஆள் ஆச்ச. ஏன்னா சீமான, ஆனா கொஞ்சம் கூட உனக்கு வந்து மனசாட்சி இல்லை. அப்புறம் என்ன சொல்ற, அவங்க ஓட்டு வந்து உனக்கு வந்துட போகுதுன்னு சொல்லிட்டு இப்போ உள்ள போந்து வந்து உங்களுக்கு மந்திரி பதவி கொடுக்குறோமா? வரேம்மா. ஏய், உனக்கு முதல்ல யார் ஓட்டு போடுவா? ஃபர்ஸ்ட் உனக்கு யார் ஓட்டு போடுவா? நீ 8% ஜெயிச்சேன்னு சொல்லிட்டு இருக்கிய. விஜய் அவர்கள் போட்ட பிச்சை அது உனக்கு. விஜய் வந்து சொல்லி நைஸா ஏமாத்தி, இளைஞர்கள் ஏமாத்தி அந்த ஓட்டை வாங்கிட்டு 8% ஓட்டு. உன்னால நான் சொல்றேன் கேட்டுக்கோ, இந்த 2026 எலெக்ஷன்ல 3% ஓட்டு கூட நீ வாங்க மாட்ட. நீ வந்து பேசிட்டு இருக்க பேச்சு கேட்டா வந்து அமைச்சரவை மாற்றம், நீங்க வந்து இப்பதான் வந்து 4 பேருக்கு வந்து ஆதி திராவிடர் கொடுக்குறீங்கன்னு சொல்லிட்டு நீ பேசிட்டு இருக்கிய. சரி, நீ சொல்ற, நீ எத்தனை பேருக்கு சீட்டு கொடுத்த? நீ எல்லாத்துக்கும் கொடுத்தன்றி. யாருக்கு கொடுத்த? எல்லாம் வந்து உனக்கு துட்டு கொடுக்குறவனுக்கு. கரெக்டாக ஜாதி எந்த ஊரில் நிற்கிறாங்கன்னு பார்த்தா அந்த நிறுத்துகிற ஆள் தான் நீ. அங்கே போயிட்டு எனக்கு ஜாதி பார்த்து ஓட்டு போடுறவங்களாம் ஓட்டு போட வேணான்னு சொல்கிற ஆள் தானே நீ. இன்னமும் பயங்கரமாக வந்து இங்கே முட்டு குத்துன்னு இருக்க. இன்னும் நீ ஃபோர்ஸ் அதிகமாக இருக்க, ரொம்ப ஃபோர்ஸாக என்ன குத்துறாங்களா உனக்கு எதனாச்சும் ஒன்றுங்க.
ரொம்ப ஃபோர்ஸாக பேசின்னு இருக்கேன் நீ. என்ன ஆச்சு உனக்கு திடீர்னு வேர்த்துலாம் ஊற்றுது பாரு. சரி நான் உனக்கு கேட்குறேன், இதுக்கு பின்னாடி வந்து ஆட்கள்லாம் மாறினே இருக்காங்க, இங்கே இப்போ நிற்கிறவங்க நான் வந்து மாறிடுறாங்கன்னா ஒன்றும் புரியல எனக்கு. டெய்லி ஒரு புதுசு புதுசாக பின்னாடி வந்து கை தட்டுறாங்க. ஏன்னா அன்றைக்கே உன்னை பற்றி தெரிஞ்சு போயிட்டுதா நீ யாருன்னு சொல்லிட்டு டுபாகூர்னு. அண்ணே இதெல்லாம் வேணாம் அண்ணே, ஏன்னா இந்த மாதிரிலாம் சம்மந்தமே இல்லாமல் பேசி பேசி நீ ஏன் மாட்டிக்காதண்ணே. அப்புறம் நோண்டுவாங்க, நீ யாருக்கெல்லாம் சீட்டு கொடுத்த, நீ எத்தனை தொகுதி ரிசர்வ் தொகுதி கொடுத்த அப்படின்னு சொல்லிட்டு நோண்டுவாங்க. அப்புறம் நீ மாட்டிப்ப, இதுலேயும் வந்து அசிங்கப்படுவேண்ணே. ஃபஸ்ட்டு வாயை வந்து ஒரே இடத்துல வைண்ணே, நீ மாற்றி மாற்றி வைக்காத, அசிங்கம் அதெல்லாம்.